வணக்கம். இது யுகம் வானொலியின் பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் VAK ஹரேந்திரன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். மியன்மார் அகதிகள் படகொன்று முள்ளிவாய்க்கால் கடற்பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இலங்கையருக்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனை. தமிழருக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு சுமந்திரன் கோரிக்கை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு பிடியாணை. கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துழைத்த சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுர நன்றி தெரிவித்தார். புதிய எல்லை பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்தது கனடா. அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா ஒருபோதும் மாறாது என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் தெரிவிப்பு. ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 படுகாயம். பதவி விலகுங்கள் என்று பொது வழியில் கனேடிய பிரதமரிடம் பொதுமகன் வலியுறுத்தல். கூகுள் இந்திய முகாமையாளர் மற்றும் துணை தலைவராக பிரீத்தி லோபனா நியமனம். வடகொரிய ராணுவத்தைச் சேர்ந்த 100கணக்கானோர் மாஸ்கோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 100க்கும் அதிகமான மியன்மார் அகதிகளுடன் படகொன்று இன்று காலை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது. இந்த படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல கடற்படையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த படகில் சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட்ட 100க்கும் அதிகமானவர்கள் இருந்துள்ளனர். மியன்மாரில் நடக்கும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு எந்த நாட்டிலாவது தஞ்சம் கோருவதற்கு குறித்த மக்கள் படகில் புறப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய காலநிலை காரணமாக காற்று இழுவை அதிகமாக இருந்ததால் படகு இலங்கையை நோக்கி தள்ளப்பட்டதன் காரணமாக குறித்த படகு முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கி இருக்கிறது. படகில் இருப்பவர்கள் சுமார் 10 நாட்களாக உணவு எதுவும் இன்றி அவதிப்பட்டுள்ளனர். சிலர் மயக்கமும் அடைந்துள்ளனர். இந்நிலையில் இந்த விடயம் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மீனவ அமைப்புகள் உள்ளிட்ட மக்களால் உலருணவுப் பொருட்கள், உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் மதிய உணவு வழங்கியுள்ளனர். குறித்த நாட்டுப்படகை கரைக்கு கொண்டுவர முடியாத நிலையில் கடற்படை கப்பலின் உதவியுடன் படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளராக செயற்பட்ட அஜான் ஹர்திய புஞ்சிகேவா ஆகியோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இன்று பகிரங்க பிடியாணை பிறப்பித்துள்ளார். 2015 பிப்ரவரி 17 இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறை சம்பவம் தொடர்பில் தொடரப்பட்டிருந்த வழக்குக்கு இணையாகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தக நபர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமையால் நீதவானால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிணைமுறை கொள்வனவின் ஊடாக அரசாங்கத்துக்கு 600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் சந்தக நபர்கள் 6 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் சந்தக நபரான அர்ஜுன் அலுஷியஸை அடுத்த வழக்கின் போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டார். ஆஸ்திரேலியாவில் இலங்கையர் ஒருவருக்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் தனது முன்னாள் மனைவியை கொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அந்நாட்டு நீதிமன்றம் இந்த தண்டனையை வழங்கியிருக்கிறது. மெல்பர்னில் 2022 ஆண்டு டிசம்பர் 3 தனது முன்னாள் மனைவியை குறித்த நபர் மோசமாக தாக்கியுள்ளார். தலை, முகம், கழுத்து பகுதியில் மோசமான காயங்கள் ஏற்பட்டு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் 2021 பிரிவதென தீர்மானித்துள்ளனர். 2022 டிசம்பர் 3 குறித்த பெண் வசித்த வீட்டுக்கு குறித்த நபர் சென்றிருந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டு பின்னர் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. மிக மோசமாக காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார். 47 வயதுடைய கணவர் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு விக்டோரியா நீதிமன்றம் 37 வருடங்கள் சிறை தண்டனையை விதித்துள்ளது. ஆட்சிக்கு வரும்போது புதிதாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார்.
அதை நிறைவேற்றுவதற்கான ராஜதந்திர நகர்வுகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டுமென்றும், தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் என்றும் எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உப தலைவர் ஆகியோருக்கும் இடையில் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சீனா மற்றும் இலங்கை இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்த்திருப்பதாக சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபதலைவர் கூறினார். அத்துடன் நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் மத்திய அதிவேக வீதியில் சீனாவுக்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய ஜனாதிபதி, கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மத்தியஸ்தானம் மற்றும் நிறுவன வேலை திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். குறித்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவும் பல்வேறு காரணங்களுக்காக இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வுப் பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் உபதலைவர் இதன்போது கூறினார். இதனைத் தவிர ஹம்பாந்தோட்டை முதலீட்டு வலயத்தை அண்மித்து சீன நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிகச்சிறந்த பிரவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்க எதிர்பார்த்திருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து கால்நடை மருத்துவர் பிரிவினர் சோதனை நடத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கரவட்டி கால்நடை மருத்துவ பிரிவினர் இந்த சோதனைகளை ஆரம்பித்துள்ளனர். மந்திகை சாவகச்சேரி பிரதேசங்களில் முதற்கட்டமாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தொற்றுநோய் பிரிவு புலனதிகாரி டாக்டர் அமுதலா பிரபாகரன் யுகம் செய்தி பிரிவுக்கு தகவல்களை வழங்கினார். நாங்கள் எடுக்கப்பட்ட மாதிரிகள் எமது விலங்கு புலனாய்வு நிலையத்தில் சீரம் என்று சொல்லி அதில் இருந்த அந்த மாதிரிகளை சேகரித்து எமது தலைமை அலுவலகம் விலங்கு ஆராய்ச்சி நிலையம் பேராதனையில் உள்ள நிலையத்துக்கு அனுப்பி அங்கு பரிசோதனையை மேற்கொண்டு அதனுடைய ரிசல்ட்ஸை பெற்று நாங்கள் இதனை சுகாதார திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளோம். இந்த எலிக்காய்ச்சல் ஆனது விலங்குகள்ல ஆடு, மாடு, நாய், பன்றி, முக்கியமாக எலி, ரொடன்ஸ் அவைகள் மிகுந்த காவிகளாக காணப்படுகின்றன. அவைகள்ல அந்த வருத்தம் ஏற்படாவிடினும் அவைகள் ஒரு கரியர் ஸ்டேஜாக காணப்படுகின்றன. இது மெயின்டெனன்ஸ் கோஸ்ட். இது இந்த வருஷம் மட்டுமல்ல, விலங்குகள்ல இயற்கையாகவே காணப்படுகின்றது. தற்போதுள்ள நோய் திடீரென மிகுந்த வீரியத்துடனான கிருமிகள் ஏற்பட்டதற்கு காரணத்தை கண்டறிகிறதுக்காகத்தான் இப்பரிசோதனைகளை மேற்கொள்கிறோம். அவற்றிலிருந்து வந்ததா அல்லது ரொடன்ஸ் அல்லது எலிகளிலிருந்து இது ஏற்பட்டதா அல்லது நாய்களிலே இருந்துதான் இது பரவினதா, நாய் பெருக்கத்தாலே என்பதை அறிகிறதுக்கு இப்ப நாங்க பரிசோதனை மாதிரிகளை சேகரித்து அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. கனேடிய செய்திகள். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்பின் வரி அச்சுறுத்தலால் கனடா 1.3 பில்லியன் கனேடியன் டாலர் மதிப்புள்ள எல்லை பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இத்திட்டம் அமெரிக்க கனடா எல்லை பாதுகாப்பு மேம்பாடு, கண்காணிப்பு, புலனாய்வு மற்றும் முன்னேற்ற தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், கண்காணிப்பு கோபுரங்கள், கண்காணிப்பு நாய்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சர்வதேச அமைப்பு சாரா குற்றங்களை தடுக்க ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் போர்ஸ் உருவாக்கப்படும் என்பதோடு நுழைவுச் சட்டங்களில் மாற்றங்களை செய்து தவறான வாக்களிப்பு போன்ற பிரச்சினைகளில் ஆவணங்களை ரத்து செய்ய அல்லது நிறுத்த கனேடிய அதிகாரிகளுக்கு அனுமதி கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புகலிட கோரிக்கைகளை துரிதமாக செயற்படுத்த புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படும். அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா ஒருபோதும் மாறப்போவதில்லை என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா மாற வேண்டும் என்று அண்மையில் அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து தொடர்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
பெருமைமிகு கனேடியர்கள் எப்போதும் கனேடியர்களாகவே இருக்க விரும்புவதாகவும் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தனது கெடுபிடிகளை அதிகரித்தால் ஒன்டாரியோவில் இருந்து அமெரிக்காவுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியூயார்க், மிச்சிகன், மினசோட்டா போன்ற மாநிலங்களுக்கு ஒன்டாரியோவில் இருந்து மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது. இதேவேளை கனேடியர்களுக்கு தங்களை பார்த்துக் கொள்ள தெரியும் என்றும் எந்தவொரு நாட்டினதும் மாநிலமாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் பிரபல நடிகர் மைக் மயர்ஸ் தெரிவித்திருக்கின்றார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தற்போது பெரும் அரசியல் நெருக்கடிகளை சந்திக்க ஆரம்பித்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்த ஜஸ்டின் ட்ரூடோ 2015ஆம் ஆண்டு கனடாவின் பிரதமரான போது முழு நாடும் அவரை கொண்டாடியது. ஆனால் இன்று நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி, தூதரக உறவுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் ஆகிய விடயங்கள் ட்ரூடோ மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கச் செய்துள்ளன. ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என்று அவரது கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் அழுத்தம் கொடுக்கும் நிலை உருவாகியிருக்கிறது. ஆளும் கட்சி அமைச்சர்களில் நிதி அமைச்சரான கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட், வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஷோன் ஃப்ரேசர் ஆகியோர் தற்போது பதவி விலகியிருக்கின்றனர். இதற்கிடையில் கனேடிய பொதுமக்கள் ட்ரூடோ மீதான கோபத்தை தொலைக்காட்சி நேரலையில் வெளிப்படுத்தி வருகின்றனர். பிரதமரே, நீங்கள் கனடாவை கைவிட்டு விட்டீர்கள், நீங்கள் நாட்டை நாசமாக்கி விட்டீர்கள், பதவி விலகுங்கள் என்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி நேரலையில் கனேடிய மக்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றனர். உங்கள் தந்தையின் நேர்மை முதலான குணங்கள் உங்களிடம் கொஞ்சம் கூட இல்லை, உங்களை சுற்றி இருப்பவர்களை உங்களை கைவிட ஆரம்பித்துள்ளனர் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. அடுத்த வருடம் தேர்தல் வரவுள்ள நிலையில் கனேடிய பிரதமர் பெரும் அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளமை அவரது வெற்றிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கனடாவின் ஸ்காப்ரோ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். லாரன்ஸ் அவென்யூ மற்றும் ஹோடன் பார்க் வீதிகளுக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு சத்தம் கேட்டு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. இந்திய செய்திகள். மும்பை கடற்கரை பகுதியில் சுற்றுலா படகு மீது கடற்படையின் அதிவேக ரோந்து படகு மோதியதில் ஆக குறைந்தது 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 கடற்படை வீரர்களும் அடங்குவதாக இந்திய உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தரமான எலிபண்டா குகையை நோக்கி நேற்று மாலை பயணித்த படகில் சென்றவர்களை இவ்வாறு அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளனர். சர்வதேச செய்திகள். ரஷ்ய அதிபர் புட்டினால் வடகொரிய ராணுவம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மியன்மார் அகதிகள் படகொன்று முள்ளிவாய்க்கால் கடற்பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இலங்கையருக்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனை. தமிழருக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு சுமந்திரன் கோரிக்கை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு பகிரங்க பிடியாணை. கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துழைத்த சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுர நன்றி தெரிவித்தார். ரணிலை வாழ்த்துச் சென்றவர்கள் சேவையில் இருந்து நீக்கம். புதிய எல்லை பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்தது கனடா. அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா ஒருபோதும் மாறாது என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் தெரிவிப்பு. ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 படுகாயம். பதவி விலகுங்கள் என்று பொதுவழியில் கனேடிய பிரதமரிடம் பொதுமக்கள் வலியுறுத்தல். கூகுள் இந்திய முகாமையாளர் மற்றும் துணைத் தலைவராக பிரீத்தி லோபனா நியமனம். வடகொரிய ராணுவத்தினர் 100கணக்கானோர் மொஸ்கோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் radio.ca என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.